இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ளே சேர்ந்துக்கலாம். அதில் உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நாருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோட் 148 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே மோமோஷிகி டெத்துக்கு அப்புறம் ஒரு விஷுவல் வந்திருக்கும் இல்லையா பொருட்டோக்கு. என்னால் உன் விதியை நல்லாவே பார்க்க முடியுது. சீக்கிரமே உன்னோட அந்த நீல நிற கண்கள் உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே பறிச்சுக்க போதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அது சம்மந்தமே இல்லாமல் பொருட்டோக்கு கனவுல வரும். பொருட்டோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த விஷயம் ஏன் கனவா வருதுன்னு யோசிப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நியூ மிஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. திருடங்களை சேஸ் பண்ணிட்டு போவாங்க டீம் 7. கோனஹாமரு பிளான் எக்ஸ்பிளைன் பண்றான்பா. போருட்டோக்கு சாஸ்கே சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். மோமோஷிகி செத்ததுக்கு அப்புறமா ஒரு விஷுவல் வந்திருக்கும் இல்லையா. ஆப்வியஸா சாஸ்கேக்கு ரினேகனுக்குனால பார்த்துருக்க முடியும். இந்த விஷயம் நம்ம 2 பேத்துக்கு மட்டும் தான் தெரியும். வேற ஏதாவது அப்டாமலா நடந்தா அதை எனக்கு தெரியப்படுத்திட்டு இருப்பான் இல்லையா. அதை யோசிச்சுட்டு இருப்பான். பதிலே இல்லாததை பார்த்துட்டு கோனஹாமரு டே நான் சொன்னது புரிஞ்சுதான்னு கேட்பான். புரிஞ்சுதுங்க, சாதாரண பேங்கை கொள்ளையடிச்சு ராபர்ஸ் தானே, பிடிச்சிடலாம் விடுங்கன்பான். சாரடா இன்னைக்கு என்ன இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்பா. போருட்டோ நான் ஃபைன் தான்ட்டு மனசுக்குள்ள என்ன வேணா ஆயிட்டு நான் என் மிஷன்ஸை ப்ராப்பரா முடிச்சு அமேசிங்கான ஷினோபி ஆகணும்னு யோசிப்பான். ராபர்ஸை காட்டுவாங்க. இப்ப இருக்க பீஸ் ஏராவில் கொள்ளையடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா எவனுமே திருப்பி கேட்கற அளவுக்குலாம் ஸ்ட்ராங் ஆனவனுக்கு கிடையாது. இப்போதைக்கு சக்சஸ்ஃபுல்லா இங்க இருந்து தப்பிச்சு ஓட்டா போதும்னு பேசிட்டு போறப்ப மிட்ஸ்கி பின்னால வந்து ஒருத்தனை பிடிச்சிருவான். கை ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி பிடிச்சிருக்க பார்த்துட்டு யாரா இவன்ட்டு பாப்பானுங்க. கூட இருக்கவன் கண்டுக்காம வாட போலான்பான். ஓடும்போது சாரடா அதுக்கு விட முடியாதுன்னு பஞ்ச் வைப்பா. மிட்ஸ்கி நம்ம இங்க ஷினோபியோட டீல் பண்ணவங்க சாதாரண மனுஷங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுன்பான். சாரடா ஹோல் பேக் பண்ண முடியல, வேற ஒன்னும் கிடையாதுன்பா. எங்களை குறைச்சு மதிப்பிடாத கண்ணுன்பான். பக்கத்தால இருக்கவன் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுவான். சாரடா நக்கல் பண்ற மாதிரியே ஈஸியா டாச் பண்ணுவா. திடீர்னு பார்த்தா கத்தி வரும். இதுல பாய்சன் இருக்கு, ஒரு சின்ன ஸ்கிராச் போதும் பொண்ணே, உன் கதை காலின்பான். பொருட்டோ குறுக்க புந்து கிக் பண்ணிருப்பான். சாரடா கிட்ட இது ஒன்னும் போலவே இல்லையேன்னு கேட்பான். பொருட்டோ என்ன காரியண்டா பண்ணிருக்கேன்ட்டு இது அதுக்குன்னு சொல்ல வருவா. பார்த்தா அந்த திருட ஸ்மோக் பாம் யூஸ் பண்ணி தப்பிச்சிருப்பான். சாரடா மனசுக்குள்ள பிளான் போட்டபடி தான் போகுது. தப்பிச்சு அவன் குரூப்போட ஜாயின் ஆகிறப்ப மொத்த பேத்தையும் பிடிச்சிடலான்ட்டு சிரிப்பா. பொருட்டோ உன்னை தப்பிக்க விட மாட்டேன்ட்டு அட்டாக் பண்ண போவான் ரசங்கான் பண்ணி. சாரடா டே வேணான்னு கத்துவா. பொருட்டோ தோ இங்க இருக்கான்னு போய் அட்டாக் வைக்கவும் பொருட்டோ முட்டா பையலேன்னு கத்துவா சாரடா. இதுக்கப்புறம் பயங்கரமா சத்தம் போடுவா பொருட்டோவை. பிளான கேட்டையா இல்லையாடா, அவனை நம்ம தாக்கி இருக்க கூடாதுன்னு கத்துவா. பொருட்டோ சாரி கேட்டு அதான் இப்ப பிளான் புரிஞ்சிருச்சேன்பா. சாரடா இது சி ரேங்க் மிஷன், நீ இதுலயே போக்கஸ்டா இல்லைனா பி ரேங்க் மிஷன் எப்படி தருவாங்கன்னு கத்துவா. அதெல்லாம் தாண்டி அவனோட டீம்ல பாதி பேத்துக்கு மேல எஸ்கேப்ன்பா. கோனஹாமரு மெயின் குரூப்ல இருக்க ஒருத்தனை புடிச்சிட்டு வந்திருப்பான். மிட்ஸ்கி அதை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுவான். நல்ல வேலை கோனஹாமரு சென்சனால நம்ம மிஷன்ல ஃபெயில் ஆகாம தப்பிச்சிட்டோன்பா. கோனஹாமரு பொருட்டோக்கு அட்வைஸ் பண்ணுவான். சாரடா சொன்ன போல முதல்ல மிஷன்ஸ்ல போக்கஸ்டா இருப்பா. பொருட்டோ எனக்கு புரிஞ்சுதுன்பா. இதுக்கப்புறம் ஹொகாகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. ஃபூமா முஜினா கேங் இப்ப ஆக்டிவாவே இல்ல. நம்ம நேஷன்லயும் சரி பக்கத்து நேஷன்ஸ்லயும் சரி. பொருட்டோவும் அவனோட டீமும் சுக்கியோவை காலி பண்ணதுக்கு அப்புறமா வெளியே வராம இருக்காங்க. நாங்களும் எங்களால முடிஞ்ச எல்லா விஷயங்களையுமே பண்ணி பாக்குறோம். க்ளூ 1 கேங் மெம்பர்ஸ் யாரும் சிக்கிருக்க மாட்டாங்க, அதனால மன்னிப்பு கேட்பாரு ஃபூமா. நருட்டோ இங்க பாருங்க, எல்லா நேஷனுக்குமே இதே நிலைமை தான், நீங்க உங்க பெஸ்ட்டை கொடுக்குறீங்க, அதுக்கெல்லாம் சாரி கேட்காதீங்கன்பா. ஷிகமாரோ அந்த கேங்கோட லீடர் ஷோஜோஜி காப்ஸ் க்ளோன் ஜுட்ஸ்னு ஒன்னு பண்றானா. வாய்ஸ் மெமரி அண்ட் அப்பியரன்ஸ் முதல் கூட எடுத்துக்கிறானா. இப்படிப்பட்ட ஒருத்தனை ஈஸியா புடிச்சிட முடியுமான்னு கேட்பான். நருட்டோ லீஃப் போலீஸ் ஃபோர்ஸா நீங்க உங்க விசாரணையை பாருங்க, அப்புறம் உங்க ரிப்போர்ட்டுக்கு நன்றின்பா. ஃபூமா எக்ஸ்கியூஸ் கேட்டு போவாரு. நருட்டோ அந்த முஜினா கேங்ஸ் இருக்கானுங்களே, இப்ப மூவ் வைக்கலினாலும் ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருப்பானுங்களோன்பா. ஷிகமாரு இப்போதைக்கு முஜினா கேங் விஷயத்தை எங்க கட்ட விட்டுரு, ஃபியூடல் லார்ட் கூட மீட்டிங் எப்படி போகணுங்கிறதுல மட்டும் கவனம் வைன்பா. நருட்டோ சரி புரிஞ்சுது. இன்னத்துக்கு ஃபியூடல் லார்ட் வந்திருப்பாருலன்னு கேட்பான். தண்டர் ட்ரெயின்ல ஈக்யூ மடாக்கா வந்திருப்பான். சாய்தா கிரீட்டிங்ஸ் வச்சுட்டு இன்னைக்கு உங்க பாடி கார்டு நான் தான்பான். ஃபியூடல் லார்டோட பையன் டென்டோ மடாக்காவும் வந்திருப்பான். பட்லரா இருக்க யமா ஓக்கா கிட்ட என்னோட லக்கேஜஸையும் கொண்டு வாங்க, எக்ஸ் கார்டுல மட்டும் ஒரு ஸ்கிராச் விழுந்துடக்கூடாதுன்பா. சாயை பார்த்துட்டு அட்மைர் ஆமா, எக்ஸ் கார்டுல உங்களோட கார்டும் என்கிட்ட இருக்குன்ட்டு காட்டுறேன்பா. யமா ஓக்கா கிட்ட எடுத்துதா சொல்லி கேட்பான். எடுக்கிறக்குள்ளே பறப்பான், சீக்கிரம் எடுத்து கொடுன்னு. எடுத்து கொடுக்கவும் இங்க பாருப்பா, இவரால சூப்பர் பி ஸ்க்ரோல் யூஸ் பண்ண முடியும், இவரோட டிராயிங்ஸை நகத்தை வச்சு சண்டை போட வைக்க முடியும்னு காட்டுவான். சாய் எக்ஸ் கார்ட்ஸ்ல இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியலையேன்பான். ஈக்யூ மன்னிப்பு கேட்பான் டென்டோ கிட்ட. நான் என் மீட்டிங்க்கு சீக்கிரமா போகணும்ட்டு ஏமா ஓக்காவை கூப்பிட்டு என் ஆப்சன்ஸ்ல என் பையனை நல்லா பாத்துக்கிட்டு போவாரு. சாய் ஒரே நிமிஷம், இதுல நீங்க ஷுவரா இருக்கீங்களான்னு கேட்பான். ஈக்யூ எதை பத்தின்னு கேட்பான். இல்ல ஒண்ணு இல்லைன்ட்டு கூட்டிட்டு போவான். இதுக்கப்புறமா டென்டோ போற வழியில ஒரு ஷாப்பை பார்த்துட்டு எக்ஸ் கார்ட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்க சொல்லுவான். ஏமா ஓக்கா போய் விசாரிச்சுட்டு இருக்கப்ப
கேக்குறப்ப இந்த ஊரை என்னமோ நினைச்சிட்டு வந்தோம், இவ்ளோ கிரௌடடா டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கு, டிசப்பாயின்மெண்டா இருக்குன்பா. ஏமா ஓகா விசாரிச்சுட்டு வந்துட்டு இங்க கார்ட்ஸ் ரொம்ப ஃபேமஸ் போல மைலாட், வெறும் 10 தான் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லுவான். டென்டோ அவ்வளோதான் இருக்கா, ஆனா இது ஷினோபி வில்லேஜ்ங்கிறனால எதிர்பார்த்ததுதான். ஒன்னு பண்ணலாம், இந்த கிராமத்துல இருக்க எல்லா எக்ஸ் கார்ட்ஸையும் வாங்கிடலான்பா. இதுக்கப்புறம் கேண்டி ஷாப்ல காட்டுவாங்க, பொருட்டோ எக்ஸ் கார்ட்ஸ் வாங்குவான். எனக்கு அந்த சூப்பர் ரேர் கார்டு மட்டும் வந்துடணும்னு வேண்டிட்டு ஓபன் பண்ணுவான். நருட்டோவோட கார்டு வரும். ஷிக்கடாய் 7th ஹோகாகேவோட கார்டா சூப்பர்ம்பா. பட் பொருட்டோக்கு மனசே இருக்காது. ஈனோஜின்னு இது எல்லாத்துக்கும் சூப்பர் ஸ்பெஷல் ரேர் கார்டு, பட் இவனுக்கு மட்டும் வேண்டாமாமான்பா. பொருட்டோ இதை நான் ஓபன் பண்ற வரைக்கும் எவ்வளவு கியூரியஸா இருந்தா தெரியுமான்ட்டு. பேக்கு நருட்டோ ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால அவங்ககிட்ட கொடுத்துருவான். இந்த நீயே வச்சுக்கணும். பே ரொம்ப சந்தோஷப்படுவான். பொருட்டோ இன்னொரு எக்ஸ் கார்டு வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு போவான். சோச்சோ எதுக்காக பசங்க இப்படி சில்லியே செலவு பண்றாங்கன்பா. சாரடா கிடைக்காதுன்னு தெரிஞ்சு எதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்றானோன்பா. சோச்சோ இதுல எல்லாம் என்ன ஃபன் இருக்குன்னு கேப்பா. மிட்ஸ்கி அவங்களுக்கு ஃபன்னா இருக்கனால தானே பண்றாங்கன்பா. சாரடா மிட்ஸ்கி கிட்ட நீ கார்ட்ஸ் வாங்கலையான்னு கேப்பா. என் மொத்த காசை நான் அதுல செலவு பண்ண விரும்பலைன்பா மிட்ஸ்கி. சாரடா சோச்சோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பொருட்டோ கார்ட்ஸ் வாங்குறத பார்த்துட்டு ஷிக்கடாய் ரொம்ப இதுல தீவிரமா இருப்ப போலேன்பா. பொருட்டோ நான் ஒரு சூப்பர் ரேர் கார்டை தேடிட்டு இருக்கேன், கிடைச்சதும் காட்டுறேன் பாருன்பா. ஈனோஜி நீ சொல்லினாலும் எதை தேடுவின்னு எங்களுக்கு தெரியாதான்பா. பொருட்டோக்கு திரும்ப நருட்டோ கார்டு வரும். போதுண்டா சாமின்பா. ஈனோஜின் கிட்ட கார்டு கொடுத்துட்டு எனக்கு பசிக்குது, நான் போய் தண்டர் பர்கர் சாப்பிட்றேன்ட்டு கிளம்புவான். சோச்சோ அண்ட் சாரடாவும் வரன்பாங்க, மிட்ஸ்கியும் வரன்பாம். 4 பேரும் தண்டர் பர்கர் போவாங்க. ஷிக்கடாய் பொருட்டோ மிஷின்ல சம்பாதிக்க காசை பூரா எக்ஸ் கார்ட்ஸ்ல அழிக்க போறான்பான். ஈனோஜி நாம இந்த விஷயத்துல டெடிகேட்டடா இருக்கான்பான். பே எப்படியோ எனக்கு ப்ராஃபிட் தான்பான். இந்த இடத்துக்கு டென்டோ வந்துட்டு மொத்த எக்ஸ் கார்ட்ஸையும் வாங்க சொல்லுவான் யமாவோக்காவை. பட்லர் கேட்டு வந்துட்டு மொத்தம் 30 கார்ட்ஸ் இருக்கான், ஷிப்மெண்ட் இப்பதான் வந்த நாளன் பாரு. டென்டோ அப்படின்னா மொத்தத்தையும் வாங்கியிருந்த கார்டை வச்சுப்பான். பட்லர் வாங்கிட்டு போய் ஷாப் ஓனர் கிட்ட அந்த கார்டு யூஸ் பண்ணி 30 எக்ஸ் கார்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்கன்பாங்க. ஷிக்கடாய் மத்தவங்க அதை பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க, என்ன மொத்தமுமானு. பே ஏதோ பணக்கார வீட்டு பையன் போலன்பான். டென்டோ நருட்டோவோட கார்டை பார்த்துட்டு எக்ஸைட் ஆயிருவான். பே கிட்ட விலை பேசி வாங்கலான்னு பாப்பான். பே தம்பி டே நீ என்ன பேசுறேன்னு புரியலடான்பான். டென்டோ 7th ஹோகாகேவோட சூப்பர் ரேர் கார்டு தான் என்கிட்ட இல்ல, அது மட்டும் கிடைச்சிட்டா என்னோட செட் கம்ப்ளீட் ஆயிரும். எவ்வளவு வேணும்னு மட்டும் சொல்லுங்க நான் தரேன். ரெண்டாவது கெயினுக்கு கொடுக்குற சம்பளம் கம்மி தானேன்பான். பே இதை உன்னால காசு கொடுத்தலாம் வாங்க முடியாதுன்பான். டென்டோ எப்படின்னு கேட்பான். பே நான் இவர் போல கிரேட் ஷினோபி ஆகணும்னு விரும்ப, அதனால நீ எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் விற்கிறக்குன்பான். டென்டோ டஃபாலாம் நடிக்காத, உனக்கு காசு வேண்டாமான்னு கேட்பான். பே நான் சொன்னது கேட்டுச்சா இல்லையாடான்பான். ஷிக்கடாய் அவனை விட்டு தள்ளிட்டு வா, டம்ப்ளிங் சாப்பிட ஆங்கரோட போலான்பான். கிளம்பும் போது டென்டோ எவ்வளவு நேரம் இவ்வளவு டஃபா ஆக்ட் பண்றேன்னு தான் பாத்திரலான்பான். பசங்க டம்ப்ளிங் ஷாப் போய் பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. டென்டோ அவங்களுக்கு முன்னால வந்து உட்கார்ந்திருப்பான். என்னப்பா இவ்வளவு லேட்டா வரீங்கன்பான். மொத்த டம்ப்ளிங்ஸையும் வாங்கியிருப்பான். யமாவோக்காவை கூப்பிடவும் கடைக்காரங்க கிட்ட இது மூலமா பே பண்றோன்னு கார்டு நீட்டான். கடைக்காரன் அதை பார்த்து ஷாக் ஆயிருவான். இது பணக்காரங்களே ரொம்ப பணக்காரங்க பயன்படுத்துற எக்ஸ்க்ளூசிவான கார்டாச்சுன்னு. பே செம கடுப்பாயிட்டு உனக்கு என்னதான்டா வேணும்னு கேட்பான். டென்டோ நீ எனக்கு மட்டும் 7th ஹோகாகே கார்டு கொடுத்துரு, அப்புறம் நீ லைஃப் டைம் டம்ப்ளிங்ஸ் ஃப்ரீயா சாப்பிடுவியாமான்பான். பே முடியவே முடியாதுன்ட்டு வாங்க போலான்பான். ஷிக்கடாய் இனோஜின் அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. டென்டோ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்பான். அடுத்து பர்கர் ஷாப் போயிருப்பானுங்க. ஸ்நாக் பர்கர் வேணும் எங்களுக்கு ஒன்று வேணும்பாங்க. கடைக்கார லேடி ரொம்பவுமே தயங்குவாங்க. ஷிக்கடாய் பேச வரப்ப அந்த லேடி பேச வருவாங்க. டென்டோ ஹாய், நீங்க என்னதான் ஆர்டர் கொடுத்தும் பிரயோஜனம் இல்ல, ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்க எல்லா பர்கர்ஸையும் நான் வாங்கிட்டேன்பான். பே செம கடுப்பாயிட்டு அந்த லேடி கிட்ட உங்ககிட்ட சமைக்கிறதுக்குன்னு ஏதாவது பொருள் இருந்தா அதை எடுத்துனாலும் செய்ய வேண்டியதானு கேட்பான். அந்த லேடி சொல்ல வரப்ப டென்டோ கேட்டு பிரயோஜனமே இல்லைன்பான். பே என்னதுங்கவும் டென்டோ நான் இந்த மொத்த இடத்தையுமே வாங்கிட்டேன், இந்த ரெஸ்டாரண்ட் இப்ப என்னது, பேசாம வேற ஷாப் போட்டலாம் போல இந்த இடத்துலன்பான். இதே வேலையை ஒரு பர்சன் பார்த்திருப்பாரு டிசி யூனிவர்ஸ்ல. யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேத்துக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். பசங்க அப்படின்னா இங்க பர்கர்ஸே சாப்பிட முடியாதான்ட்டு பயப்படுறப்ப டென்டோ அப்படி உங்களுக்கு பர்கர்ஸ் வேணும்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும்ட்டு பேவை பார்ப்பான். பே நருட்டோவோட கார்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தாலும் என்னாலன்ட்டு யோசிக்கிறப்ப டென்டோ லோ லைஃப் வாழ்ற கெனின் எதுக்கடா இவ்வளவு பிடிவாதக்காரனா இருக்குன்னு கேட்பான். பே செம கடுப்பாயிருவான். என்னடா சொன்ன, இருவோம் வாயை அடைக்கிறேன்ட்டு பஞ்ச் பண்ண வருவான். பொருட்டோ காப்பாத்தி விட்டுருப்பான். ஷிக்கடாய் நீ ஆல்ரெடி இங்க தான் இருந்தேன்னு கேட்பான். பே திரும்ப கோவப்பட்டு அடிக்க போறப்ப தடுப்பானுங்க. டென்டோ சாதாரணப்பட்ட மக்கள் பணக்காரங்க பண்றத பார்த்துட்டு பிடிக்காம வயலன்ஸ்ல இறங்குறது காமனா நடக்கிறது தானேன்பான். பொருட்டோ நீ பணக்காரங்கிறத ஃபிளெக்ஸ் பண்ணி காட்டுறேன்னு கேட்பான். டென்டோ அதுன்னு மட்டும் இல்ல, இந்த வாழ்க்கையவே எடுத்துக்க, இங்க யார் ஒருத்தன் ஒரு விஷயத்தை டீல் பண்றாங்கிறத பொறுத்து தான் வெற்றியே இருக்கு. சொல்ல போனா எக்ஸ் கார்ட்ஸ்ல கூட எங்கிட்ட இருக்கக்கும் உங்கள மாதிரி லோலி காமனஸா இருக்கவங்களோடதுக்கும் வித்தியாசம் இருக்குன்பா. பொருட்டோ கார்ட்ஸ்ல என்ன ஸ்பெஷல் இருக்கு, அதை வச்சு எப்படி விளையாடுறவங்கிறதுல தான் ஸ்பெஷல், அதால ஃபன் பண்ணணும். முதல்ல உங்கள்கிட்ட அதிக எபிலிட்டி இருக்க கார்டு எதுன்னு சொல்லி பார்ப்போம்பா. என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு எதுன்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவ் கார்டு காட்டுவான். பொருட்டோ இதை வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்பா. டென்டோ கார்ட்லயே இல்லாதவெல்லாம் பேசுறான்பா. பொருட்டோ அதேதான் என்னோட கார்டை போடணும்னு கெஞ்சி கேட்டு வந்து எங்கிட்ட நிக்கிறோம். இருக்கிற எல்லா கார்டையும் டிஃபீட் பண்ற கார்டா என்னோடது இருக்கணும். என் அப்பா அதை பார்த்து ஷாக் ஆகணும்பா. டென்டோக்கு என்ன சொல்றானே புரியாது. பொருட்டோ என்கிட்ட 5 7th ஹோகாகே கார்ட்ஸ் இருக்கு, ஆனா உனக்கு ஒன்னும் கூட நான் தரமாட்டேன், போய் இருக்கிற எல்லா கார்ட்ஸையும் வாங்கி ட்ரை பண்றான்பா. பொருட்டோ கிளம்பவும் ஷிக்கடாய் பொருட்டோன்னு கூப்பிடுவான். பேரை கேட்டு வச்சுப்பான் டென்டோ. பொருட்டோ அவன் தான் மொத்த இடத்தையும் வாங்கிட்டான்ல, இங்க இருக்க கிளம்பலான்பா. டென்டோ எந்திரிச்சு சரி இந்த இடம் உங்களை மாதிரி காமனர்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷல் பிளேஸ் போல, நானும் இதை வாங்கிக்காத மாதிரி நடிச்சுக்கிறேன்பா. இதுக்கப்புறம் யமாவோக்காவை கூட்டிட்டு கிளம்பிடுவான். ஷிக்கடாய் எதுக்கு இவன் இப்படிலாம் பண்றான்பா. ஈனோஜின் நமக்கு தெரிஞ்சது இவன் பணக்காரங்கிறது மட்டும் தான்டான்பா. இவனை நான் பாத்திரவே கூடாதுன்பா. பொருட்டோ அது வேணா உண்மைதான், நடந்தா சந்தோஷம்பா. ஈவினிங் டென்டோ எக்ஸ்க்ளூசிவ் கார்டை கையில வச்சுட்டு பொருட்டோ சன் ஆஃப் 7th ஹோகாகே நருட்டோ பரவாயில்ல எனக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இன்னைக்குன்பா. அடுத்த நாள் காலையில பொருட்டோ கொட்டாய் விட்டுட்டு ஹோகாகே ஆபீஸ்க்கு வருவான். இந்த தடவை
நான் வந்து பி ரேங்க் மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு டோர் ஓபன் பண்ணி பார்த்துட்டு கோனஹாமரு அண்ணான்ட்டு முன்னால பார்த்தா டென்டோவுக்கு வந்திருப்பான். நீயாடான்பான் கோனஹாமரு. டே பொருட்டோ, இந்த பையனை நேத்து நீ பார்த்துட்டு போய் நம்புறேன்பா. பார்த்தனே, ஆனா இவனை நான் திரும்ப பார்க்க விரும்பலன்பா. கோனஹாமரு காதலே வாங்காம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். இந்த பையன் டென்டோ மடவுக்கா, நம்ம ஃபியூடல் லார்ட் ஈக்யூ மடவுக்காவோட பையன்பா. பொருட்டோ ஷாக் ஆயிருப்பான். ஃபியூடல் லார்டோட பையனாடா நீனு. டென்டோ நேத்து பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு பொருட்டோ ஜுமாக்கி நீ என்ன டென்டோனே கூப்பிடலான்பா. பொருட்டோ சரின்பா. டென்டோ நேத்து போட்டிருந்த அதே துணி போல இருக்கு, இவ்ளோ ஷாபியா இருக்கு, நீ நிஜமாலுமே 7th ஹோக்காகேவோட பையன் தானான்னு கேட்பான். பொருட்டோ செம கடுப்பாவான். டென்டோ நீ ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும், அதுல கம்ப்ளைண்ட் பண்ண எதுவும் இல்ல, நீ திறமையானவனா இருப்பீலன்னு கேட்பான். பொருட்டோ நோ, என்னடா நடக்குதுங்கன்னு கேட்பான். கோனஹாமரு இது உனக்கான மிஷன்ரா பொருட்டோ, அடுத்த வர சில நாட்களுக்கு டென்டோவோட பாடி கார்டு அண்ட் எஸ்கார்ட் பண்ற விஷயத்த நீ தான் பாத்துக்கணும்பா. பொருட்டோக்கு இந்த மிஷன்ல ஈடுபாடே இருக்காது, மிட்ஸ்கி இல்லைன்னா சாரடாக்கு கொடுக்க வேண்டியதானே, இவன் கூட எல்லாம் இருக்கணுமான்னு இருக்குன்ட்டு அப்படியே சோஃபால உட்காருவான். கோனஹாமரு அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஃபியூடல் லார்ட் ஈக்யூ மடோக்கா பர்சனலா ஒன்னதான் கேட்டிருக்காருன்பா. டென்டோ இங்க பார் பொருட்டோ, இப்பெல்லாம் பண்ணாம சீக்கிரமா வந்து சாதாரணப்பட்ட மக்கள்ல எப்படி வாழ்வாங்கன்னு காட்டு, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்பா. பொருட்டோ நேத்து இவபே இவனை பஞ்ச் பண்ண வந்தப்ப தடுத்தான், ஆனா அதுக்குன்னு இவன் பாடி கார்டெல்லாம் போக முடியாது, எனக்கே அவனோட வாயை வெத்தலை பாக்கு போட வைக்கலான்னு தான் இருக்குன்பா. கோனஹாமரு இங்க பாரு இப்படிப்பட்ட ஹார்ட்ஷிப்பான எக்ஸ்பீரியன்ஸுமே கத்துக்க பாருன்பா. டென்டோ நான் இதுக்காக தான் எதிர்பார்த்து காத்திருக்கேன்ட்டு சிரிப்பான். பொருட்டோ கடுப்பாவான். இதுக்கப்புறம் தூரத்துல இருந்து 2 பர்சன்ஸ் இன்னைக்கு தானே ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு ஃபியூடல் லார்டோட சேர்ந்த மீட்டிங், தேவையில்லாத தொல்லைகள் வந்துச்சு, இருந்தாலும் இந்த விஷயத்தை பத்தி நான் பாஸ் கிட்ட தெரியப்படுத்துறேன். இறுதியா முஜினா கேங் அவங்களோட மூவ் வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு கிளம்புவானுங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்கிற எபிசோட தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு பொருட்டோ.